சாய்ராம். இனிய காலை வணக்கம். யாராவது கஷ்டப்படும்போது நீங்கள் உதவி செஞ்சாலுங்களா? அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அந்த உதவியை மறந்து அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் போது, என்னங்க நம்ம செய்த உதவியை மறந்துட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. இது உங்களுடைய விதி பயனுங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவம் செய்தீங்களோ அதை தாங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதனால தாங்க இறைவன் அவர்கள் மூலியமாக உங்களுடைய பணம், பொருள், பண்பு, அன்பு எல்லாமே வாங்கி நீங்கள் ஏமாறப்படுறீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்கள நீங்கள் ஏமாத்திருப்பீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஐயா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உதாரணமாக நம்முடைய ஜென்மமும் அப்படிதான். கடைசியாக அந்த மனித ஜென்மத்தில் நாம் செய்து வைத்த அத்தனை புண்ணியமும் பாவமும் அடுத்தவர்களுக்கு தாங்க கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? யாரோ வெட்டுவாங்க. ஆனால் வெட்டுறவன் பாவம் கிடையாதுங்க. ஏன்னா நீங்களாம் சாப்பிடணுன்றதுக்காக அவன் கொன்றால் பாவம் தின்றால் போகும்னு சொல்லிட்டு பகிர்ந்து உங்களை சாப்பிட வச்சு அந்த பாவத்தை போக்கிடுறான். இறைவன் இந்த தத்துவத்தில் தாங்க உங்கள் மூலியமாக பல பேருக்கு தான தர்மங்களை செய்ய வச்சு அந்த தர்மங்கள் மூலியமாக உங்களுடைய பாவத்தை தீக்கிறான்றதை இந்த ஜென்மத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமான விஷயம் அன்னதானங்க. மிக முக்கியமான விஷயம் கல்விங்க. மிக முக்கியமான விஷயம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த ஜென்மத்தில் செய்கிறீங்கன்னா நீங்கள் தாங்க உண்மையான அற்புதமான இந்த ஜென்மத்தில் கடைசி பிரிவுன்றதை மறந்துடாதீங்க. தானம் என்பதும் தர்மம் என்பதும் கூடவே வரணுங்க. அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. எத்தனை கோயிலுக்கு போய் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் கடைசியில் நீங்கள் செய்கிறது அந்த தர்மமும் தானமும் நீங்கள் போடக்கூடிய அந்த பணத்தை மாற்றி போடுறீங்க. அது அன்னதானமாகவும் இருக்கலாம், ஒரு மாலையாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு குருக்களுக்கு தட்சிணையாக இருக்கலாம். எந்த தட்சிணை போட்டால் என்னங்க? கடைசியில் உங்கள் உயிரில், உங்கள் உடலில், உங்கள் ஆத்மா நோய் இல்லாமல் வாழ்க்கை வைக்க கேட்கணும். கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாரும் என்னங்க வேண்டுறீங்க? யோசனை பண்ணி வேண்டுங்க. பெற்ற தாய் தகப்பன் தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு வேண்டுறாங்க. குழந்தைகள் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வேண்டிட்டீங்கன்னா மீதியெல்லாம் இறைவன் பார்த்துப்பாங்க. இதோட நோயில்லாத வாழ்க்கைக்கு குறைவற்ற செல்வம் சொல்லி வேண்டிட்டு மனதார வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த குருஜி போல் நல்லாவே இருப்பீங்க. இது நான் கண்ட உண்மை. நான் வேண்டுவதெல்லாம் என் தாய் தகப்பன் நன்றாக இருக்க வேண்டும், என் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். குழந்தைங்களுக்கு இந்த அறிவுரை சொல்லி வளருங்க. கல்வி, செல்வம், பொருளாதாரம் எல்லாமே அவங்களுக்கு இந்த கிரகத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் என்பதை மறந்துடாதீங்க. சாய்ராம். ஓம் சக்தி. சாமியே சரணமையப்பா.